வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 48 ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 1, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான பள்ளிகளில் லட்சக்கணக்கான மாணவர்களை ரசிகர்களாக கொண்ட அறிவியல் விழிப்புணர்வு மேதை என்றால் அது மிகையல்ல. பரீக்ஷான் என்ற அமைப்பின் மூலம் ஒரு அறிவியல் வாகனம் கொண்டு 500க்கும் மேற்பட்ட அறிவியல் செயல்முறைகளை மிகவும் சுவாரஸ்யமாக செய்து காட்டி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை தூண்டி விழிப்புணர்வூட்டி வருவதில் நிபுணராக விளங்கி வருபவர். ஒருமுறை ஒரு மாணவி கூறும்போது, எனக்கு அறிவியல் பாடம் என்றாலே பிடிக்காது. ஆனால் இன்று அறிவரசன் அண்ணா செய்து காட்டிய இந்த பரிசோதனைகள் எனது அறிவியல் ஆர்வத்தை தூண்டிவிட்டது. இனி அறிவியலை நான் ஆர்வத்தோடு படிப்பேன் என்றார். திரு அறிவரசன் அவர்களுக்கு 39வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. பள்ளிகளில் தவிர்க்க முடியாதவர்களாக வளர்ந்து வரும் மாணிக்க மாணவர்கள். சமீபத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு தலைமை பண்பை வளர்க்க 5 இணைகளின் பெயர்களை குழுக்களாக பிரித்து மேல்நிலை வகுப்பு மாணவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் ஜெயபிரதா 9ஆம் வகுப்பு படிக்கிறார். இருப்பினும் அவர் பொறுப்பேற்பது அவசியம் என்று உணர்ந்த ஆசிரியர்கள் அவருக்கு நெய்தல் குழுவினுடைய தலைவர் பொறுப்பினை அளித்துள்ளனர். அதேபோன்று ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர்கள் துறை பொறுப்பாளர் கேசவப்பிரியன் பள்ளி மாணவ தலைவனாகவும், யுவராஜ் குறிஞ்சி குழுவினுடைய தலைவராகவும், பாபாஸ்ரீ பாலை குழுவினுடைய தலைவராகவும் பொறுப்பெடுத்துள்ளனர் என்று மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. லட்சிய ஆசிரியர்களை தொடர்ந்து லட்சிய பேராசிரியர்கள் முகாம் கோவையில் 7/8/2024 சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்கள் லட்சிய பேராசிரியர்களுக்கான முகாம் கோவை காந்திபுரத்தில் நடைபெறவிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை தி சென்னை சில்க்ஸ் HR மேனேஜர் திரு ஜோகராஜ் கவனித்து வருகிறார். மக்கள் வழிகாட்டி பேராசிரியர் பழனித்துறை 2 நாட்களும் கலந்து கொண்டு வழிநடத்தவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முகாம் தமிழகத்தில் கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்களின் ஆற்றல் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் பயன்பட வழிவகுக்கும் என நம்புவதாக நல்லூர் வட்டம் இளைஞர்கள மாநில பொறுப்பாளர் சரோஜினி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. குப்பை பிரச்சினைக்கு தீர்வு என் குப்பை என் பொறுப்பு என்ற தாரக மந்திரத்தை மக்கள் பேர் இயக்கமாக உருவாக்க வேண்டும். நாள்தோறும் அதிகாலை 5:55 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வரும் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் இணைய வழி சந்திப்பில் இன்று குப்பை மேலாண்மை பற்றி கருத்துக்கள் பகிரும்போது தஞ்சை திரு சோமசுந்தரம் அவர்கள் ஓய்வு பெற்ற வங்கி அலுவலர் தமது வீட்டில் உருவாகும் திட மற்றும் திரவ கழிவுகளை வீட்டு தோட்டத்தில் நாள்தோறும் ஒவ்வொரு இடத்தில் குழியெடுத்து புதைத்து வருவதன் மூலம் மண்வளம் கூடி செடிகள் தழைத்து வருவதை காண முடிந்ததாக திரு பாலு அவர்கள் கூறும்போது, பேராசிரியர் பழனித்துறை ஐயா இதுபோன்று ஒவ்வொருவரும் தன்னால் ஏற்படும் குப்பைக்கு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்தார். அப்படி தன் குப்பைக்கு பொறுப்பேற்று அதை வீதிக்கு கொண்டு வராமல் தீர்வு காணும் நபர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தீவிர மக்கள் இயக்கமாக இன்றைய சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு வெங்கடேஸ்வரன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. நேற்றைய நம்பிக்கை செய்தியை கண்டு நெகிழ்ந்து விட்டேன். காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்வேதா. I feel so touched by today's news, Ayya. Jayaprada and Podinayakanur focus on last 10 students. All the news are literally make me tears. அறிவின் சொல் கேட்டு தன்னை மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் பயணிக்கலாம். பாரம்பரிய விவசாயி பாண்டியன். ரசாயன உரம் விற்பனை செய்து கொண்டு குடும்பமாக விவசாயம் செய்து வருபவர் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் பாண்டியன். 30 வருடத்திற்கு முன் துங்க்ரோ வைரஸ் தாக்குதலில் நெற்பயிர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டதால் தமது நிலத்தில் பல மருந்துகளை தெளித்தும் பலனில்லாமல் ஒரு கட்டத்தில் இந்த வைரஸ் நோய்க்கு ரசாயன மருந்துகளால் தீர்வு இல்லை என வேளாண்மை வல்லுநர்களால் அறிவிக்கப்பட்ட போது இதற்கு நிரந்தர தீர்வு பாரம்பரிய நெல் ரகமும் இயற்கை விவசாயமும் தான் என முடிவெடுத்தார்.
ரசாயன உரம் மருந்து வியாபார கடையை மூடினர். இருசக்கர வாகன விற்பனை தொழில் செய்து கொண்டு தகவல் தொழில்நுட்ப ஊடகங்கள் மற்றும் இயற்கை விவசாய பயிற்சிகள் மூலம் கடந்த 6 வருடங்களாக இயற்கை விவசாயத்தை செய்து வருகிறார். தற்போது திரு பாண்டியன் அங்கக வேளாண்மை உழவர் பண்ணை சான்றிதழ் அரசாங்கத்திடம் பெற்றுள்ளார். தொடர்ந்து மற்ற விவசாயிகளுக்கும் புதிதாக இயற்கை விவசாயம் செய்ய முனைபவர்களுக்கும் தன் அனுபவங்களை பகிர்ந்து வருகிறார். பாரம்பரிய விவசாயத்துறையில் இணைந்துள்ள பாண்டியன் அவர்கள் நல்லோர் வட்டம் கட்டமைத்து வரும் லட்சிய சமுதாயத்தில் அங்கமாக ஆகியிருப்பதற்கு தமது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறார் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் சண்முக சுந்தரம். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.